ஒரு வாரத்திற்கு 15 மணி நேரங்களாவது நீங்கள் நெருக்கமாக தனிமையில், இப்போ காதலியும் பீச்சில் உட்காந்து பேசுகிறாங்களே அந்த மாதிரி யாருடைய தொந்தரவும் இல்லாமல், டிவி முன்னால் உட்காராமல், ஈவன் குழந்தைகள் கூட இல்லாமல் நீங்கள் தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணணும். பிரச்சனைகள் இல்லாத தம்பதிகள் அப்படி அந்யோன்யமாக நீங்கள் செலவு பண்ணும்போது தான் உங்கள் காதல் தொடரும். உள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம், தம்பதிகள் மட்டும் தனியாக ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லைன்னா என்ன பிரச்சனை ஆகிடும்னா, நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் அதை விட மாட்டோம். ஆனால் காதலிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இருக்காது. அப்போது ஒருத்தர் குறை காணக்கூடிய ஒரு சூழல் வர ஆரம்பிச்சிடும். சரி, தம்பதிகளுக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்? கிட்டத்தட்ட 25 மணி நேரங்கள் அவங்க ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்க மனம் விட்டு பேசலாம், பல விஷயங்களையும் பேசலாம், 2 பேருக்கும் பிடித்தமான பல்வேறு பொழுதுபோக்குகளை செய்யலாம், உடல் உறவில் ஈடுபடலாம். இதெல்லாம் ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட இருக்கக்கூடாது. யாராவது ஒரு சொந்தக்காரங்கிட்ட, அப்பா அம்மாட்ட விட்டுறலாம், பேபி சிட்டர்ஸ் யாராவது வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கணும். காதலிக்கும் போது செலவு பண்ண மாதிரி நேரத்தை செலவு பண்ணணும். உங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தால் வாரத்திற்கு 25 மணி நேரங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும்.